கடுமையான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக நமக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. சில மாவட்டத்துல ஏற்கனவே பகுதியா நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. சில மாவட்டங்கள்ல கனமழை, சில மாவட்டங்கள்ல மிதமான மழைன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் நாட்களிலும் பலத்த மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக வட தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்கள்ல கனமழையானது தீவிரமடைய போகுது. நண்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, உஷாரா இருந்துக்கோங்க. இனி வரும் நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. இதுவரைக்கும் மிதமான மழை மற்றும் லேசான மழை பொழிவு உள் மாவட்டங்கள் கடலோரத்தில் சில இடங்கள்ல பதிவானாலும் இனி வரும் நாட்கள்ல மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் மழை வரப்போகிறது. ஆகவே இந்த கடைசி 8 நாட்கள் 9 நாட்கள் மிகவும் மிக முக்கியமான ஒரு நாட்களாக இந்த ஜூன் மாதத்துல பார்க்கப்படுது. அதனால உஷாராக இருந்துக்கோங்க. வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்கக்கூடும். நீங்க மறக்காம அந்த எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வானிலை இருக்கையே கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்கன்னா எந்த பகுதிகளில் மழை எங்கெல்லாம் மழை இல்லை அப்படிங்கிற தகவல் தெரியாம போயிடும். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த தேதியில கனமழை வருங்கிறது உங்களுக்கு தெரியும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். என்னப்பா இது, வெயில் இவ்வளவு பகல் நேரங்கள்ல ரொம்ப கொடுமையா இருக்கு, மழையே வர மாட்டேங்குது, நிறைய இடங்கள்ல எங்க பார்த்தாலும் மே மாதம் மாதிரியே இருக்கு அப்படிலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க. இது மே மாதமா இல்லை ஜூன் மாதமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா மே மாதத்துல வெயில் அடிக்கிற நேரத்துல நல்ல ஒரு மழை பெய்து கொண்டிருக்கு. ஜூன் மாதத்துல நிறைய மழை வரும்னு பார்த்தா இப்படி வெயில் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி பலரும் உங்களுடைய கேள்விகளை கேட்டு வரீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுகிற விதமாக அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் பல இடங்கள்ல நிச்சயமாக தீவிரமாகும். உதாரணமாக வட தமிழ்நாடு நம்ம எடுத்துப்போம். குறிப்பா வட தமிழகம் முழுவதுமாகவே இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அடைமழை உறுதியாக இருக்கு. வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள், சென்னையில் ஆரம்பித்து அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இந்த மழை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நிறைய இடங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. கடலோர மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் மிதமான மழை பொழிவாவது நம்ம குறைஞ்சது சில இடத்துல பதிவாகிறோம். சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கிறோம். ஏன் வட தமிழ்நாடு முழுவதுமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில தான் நிறைய மழை பொழிவு கொடுத்தது நம்ம பார்த்தோம். இப்போ மீண்டுமாக பருவமழை கணிசமாக வலுப்பெற்று மேற்கு தொடர்ச்சி மட்டும் இல்லைங்க, வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழையானது கண்டிப்பாக கொட்டித்திருக்கும். இதுல கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் அப்படின்னா அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், வேலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் கனமழையும், மற்ற இடங்கள் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும். ஆனா காலை மற்றும் பகல்ல மட்டும் மழையை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. வெயிலாதான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. காலை மற்றும் பகல்ல மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல மட்டும் பகுதியாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை உறுதியாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்திற்கு இந்த ஜூன் முடியறதுக்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் மழை பதிவாகிரும். ஆனா ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்துக்கும் மழை வராது. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல அப்படியே இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லா இடத்துக்கும் மழை வரப்போறது இல்லை. பகுதி பகுதியாக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சில மாவட்டங்கள்ல மழை வரும். அதுக்காக தான் எத்தனை சென்டிமீட்டர் எந்தெந்த மாவட்டத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனல்ல உங்களுக்கு பதிவிட்டு வரோம். போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனல்ல. அதுல போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு, இனிமே எங்க மழை வரும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம அதுல கொடுத்திருப்போம். அதே மாதிரி நம்ம வானிலை அறிக்கை சொல்லும் போதே கீழே உங்களுக்கு போய் கொண்டு இருக்கும். அதாவது என்னன்னா எத்தனை சென்டிமீட்டர் எந்த ஊர்ல மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன்லேயே நம்ம போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். எதுக்காக சொல்கிறோன்னா நிறைய பேர் எங்கே மழை வந்திருக்குன்னே தெரியல. இவங்க ஊரில் மழை வரல அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டிலே மழை வரல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. பகுதியாக சில மாவட்டங்களில் தினந்தோறும் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் உங்கள் ஊரில் மழை பெய்யலை அப்படின்னா வரும் நாட்களில் கண்டிப்பாக வரும். அதனால் கவலைப்படாதீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு, எந்த ஊரில் மழை பதிவாயிருக்கு முதற்கொண்டும் நம்ம தினந்தோறும் தகவல் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை பாருங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு நாள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை எப்படி பதிவாகிட்டு இருக்குன்னு தெரியாது. தினந்தோறும் கேளுங்க.
கடைசியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு சில இடத்துல எதிர்பார்க்கலாம். நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு. மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். பெரிதளவில் கனமழை அப்படிங்கிறது கிடையாது. லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் லேசானதுலேருந்து மிதமான மழை. அதன் பிறகு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மிதமான மழை பொழிவுகள், ஓரிடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்த மாதத்தில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை மறுபடியும் காத்திருக்கு. திருப்பி சொல்கிறோம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் போல இருக்குது. பருவமழையே முடிஞ்ச மாதிரி நினச்சிடாதீங்க. மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க, அவ்வளோதான்ப்பா மழையெல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நமக்கு வெயிலாக தான் இருக்கும், மழையே வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஜூலை மற்றும் ஆகஸ்டில் மேலும் பருவமழை பொறுத்த வரைக்கும் வலுவாக வாய்ப்பு இருக்குது. அப்போது கேரளா, கர்நாடகா மட்டுமல்லாமல் தமிழகம் மேற்கு தொடர்ச்சியிலையும் மீண்டும் அதி கனமழை மற்றும் மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள். டெல்டா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மேட்டூர்லேருந்து திறக்கக்கூடிய நீரின் அளவு வரும் நாட்களில் உறுதியாக அதிகரிக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக நீர் திறப்பும் அதிகரிக்கும். அதே மாதிரி மேட்டூர் அணையும் கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மேட்டூர்லேருந்து திறக்கக்கூடிய நீரின் அளவும் வரும் நாட்கள் மற்றும் மாதங்களில் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு காவிரி கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது சற்று அதிகமாக தான் இருக்கும். இது இருந்தாலும் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த காவிரி கரையோர பகுதிகளுக்கு மேட்டூர்லேருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கும் போது வெள்ள அபாய எச்சரிக்கைகள் ஏற்படக்கூடும். அடுத்ததாக டெல்டா மாவட்டத்தில் மழை பற்றி பேசணும்னா பெருசாக அந்த அளவுக்கு மழை கிடையாது. லேசான மழை மற்றும் வானம் மேகமூட்டம், பகலில் நல்ல வெயில் காணப்படும் டெல்டாவில். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஏதேனும் சில இடங்களில் அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை அவ்வப்போது இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். பகலில் கடுமையான வெயில் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக சில மாவட்டத்தில் மழை தீவிரமாக வாய்ப்பு. ஏன்னா எதனால் இப்போது பகல் நேரங்களில் மழையே எங்களுக்கு தீவிரமாகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒரு நமக்கு வடகிழக்கு பருவமழையாக இருந்திருந்தால் நம்ம அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்கு மழை பெய்து கொண்டே இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் அதிகாலையில் மழை ஆரம்பித்து அப்படியே இரவு நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழையில். ஆனால் இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் நேரடியாக வங்கக்கடலிலிருந்து, கடற்பகுதியிலிருந்து நேரடியாக நமக்கு காற்று வீசும். இப்போ நமக்கு அது போன்ற வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்து வறண்ட காற்று சில இடங்களில் வீசுகிறதுனால தொடர்ந்து மழை பொழிவும் குறைந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் பரவலான மழை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தென்மேற்கு பருவமழை சற்று இனி வரும் நாட்களில் கணிசமாக தீவிரமடைந்து கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவை கொடுக்கும். அதனால் பகலில் கடுமையான வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.